இந்த பதிவில் சரியான தூஷணம் வரும். விரும்பினாக்கள் இதை தட்டி விட்டு போகலாம், கேட்குற ஆக்கள் கேட்கலாம். ஓகே, சில ஆக்களுக்கு சில பதிவுகள் தூஷணத்தால் போட வேண்டிய இருக்கு. ஓகேவா? ஏடா டேய் வாட்டர் சப்ளை புண்டா மக்களே, டேய் மனம் கட்டவனில்ல, டேய் 45,000 50,000 வேண்டுறீங்க ஒரு வாட்டர் சப்ளை தண்ணி கொண்டு ஒரு வீட்டில் கொண்டு ஃபிட் பண்ணுறதுக்கு 45,000 35,000 45 48 50 எடுக்கிறீங்க. அது முடிய பில் அடிக்கிறீங்க மாதம் மாதம். வீட்டில் தண்ணி வரலண்டா கஸ்டமர் கேட்பான்டா, 1000 கோல் வரும், ஆன்சர் பண்ணணும், சொல்லணும். 1000 பேருக்கும் நீ ஆன்சர் பண்ணணும், சொல்லணும். அப்படி இல்லைன்னா அந்த வேலை புண்டையில் நீங்கள் இருக்கக்கூடாது, சுருட்டி எடுத்து போகணும். இல்லைடா நீங்கள் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அதாவது இன்றைக்கு இத்தனை மணிக்கு இத்தனையாம் தேதி, இப்போ உதாரணத்துக்கு 10ஆம் தேதி 10ஆம் மாதம் 10ஆம் தேதி 8 மணிக்கு தண்ணி கட் ஆகும், கரண்ட்டு கட் ஆகும், இத்தனை மணிக்கு வரும், இத்தனை மணிக்கு தண்ணி வரும், இத்தனை மணிக்கு கரண்ட்டு வரும். அறிக்கையை நீங்கள் விடணும். மானங்கட்ட வேலை பார்க்கப்படாது. தெரியும்? இன்னொன்று, ஒரு பொம்பளோட நெஞ்சு சட்டையை பிடிக்கிறதும் சரியான், அவளை ரேப் பண்ணுறதும் சரியான், 2 ஒன்று தான். இந்த திருவண்ணாமலை மாவட்டம், இந்த திருவண்ணாமலையில் இருக்கிற இந்த வாட்டர் சப்ளைக்கு சுற்றி இருக்கிற மக்களுக்கான பதிவு. நீங்கள் இன்றைக்கு அவட அந்த அக்கடை நெஞ்சு சட்டையை பிடிச்சிட்டாங்க, 3 பேர் சேர்ந்து பிடிச்சி மூளைக்குள்ளே வச்சுட்டாங்க. ஓகே, அடிச்சும் போட்டாங்க. அந்த வாட்டர் சப்ளையை சுற்றி இருக்கிற மக்களுக்கான பதிவு. நாளைக்கு அதே ஆஃபீஸுக்குள்ளே போய் நீங்கள் ஒன்று பெட்ரோல் ஊற்றி கொளுத்தணும். இல்லைன்னு சொன்னால் இந்த நாய்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். அதுக்குரிய ஏற்பாடு நாளைக்கு செஞ்சிருக்கணும். நீங்கள் எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கு ஒரு பொம்பளைய நெஞ்சு சட்டையில் பிடிச்சி மூளைக்குள்ளே வச்சு வேலை பார்த்தவனல் அடித்தவனல் நாளைக்கும் இதே மாதிரி வேறு கேஸ் ஒன்று வரும். அது வராமல் இருக்கிறதுக்காக இவனுகள் பகிரங்க மன்னிப்பு கேட்டாகணும், வீடியோ வரணும். நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும், நாளைக்கோ நாளையண்டைக்கோ நெக்ஸ்ட் மந்தோ அடுத்த வருஷத்துலேயோ ஏன் அடுத்த செகண்ட்லேயோ வரும். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்குள்ளே ஒரு கஸ்டமரை நிர்வாணம் படுத்தி பார்த்தானாலண்டு ஒரு கேஸ் ஒன்று வரும். அது வராமல் இருக்கணும்னு சொன்னான். இதை வன்மையாக கண்டித்து இவங்க பகிரங்க மன்னிப்பு கேட்கும். அந்த பகிரங்க மன்னிப்பு எடுத்து வலைத்தளத்தில் வெளியிடணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இவங்களுக்கு பணி நீக்கம் செய்யணும். இதை கண்டிப்பாக இந்த மக்கள், திருவண்ணாமலை மாவட்டம் இந்த வாட்டர் சப்ளையை சுற்றி இருக்கிற மக்கள் கண்டிப்பாக இதை செஞ்சிருக்கணும். இன்னொன்று, அந்த அக்கடை புருஷன் இருக்கானோ இல்லை தெரியாது, அண்ணன் இருக்கோ தம்பி இருக்கோ தெரியாது, ஆராய்ச்சி இருந்தால் நான் ஒன்றே சொல்கிறேன், நீங்கள் அங்கே போய் பொன்னையன்மாய் பேசிக்க கூடாது. அவன்கிட்ட மண்டையை நீங்கள் உடைச்சிருக்கணும், உடைச்சி போட்டு வீடியோ ஒன்று எடுத்து போட்டிருக்கணும். இப்போ ஒன்று கெட்டு போல் அந்த மக்கள் எல்லாருமா சேர்ந்து பகிரங்க மன்னிப்பு, அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு பணி நீக்கம் செஞ்சு விஷயத்தை முடித்து ஒரு வீடியோ எடுத்து போடுங்க. ஓகே, அதை கண்டிப்பாக செஞ்சிருக்கணும் நீங்கள். ஏனண்டா இதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறார்கள் நிறைய பேர் தப்பு தான் பண்ணுறாங்க. டீச்சரை பாருங்கள், கள்ள புருஷனோட சேரை பாருங்கள், பிள்ளைகளை விட மாட்டேங்கிறானே. எல்லா டீச்சரையும் எல்லா சேரையும் நான் சொல்லலை, அந்த மாதிரி ஆக்களை உடனே தண்டிங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். பிள்ளைகளை விட மாட்டேங்கிறான், தடவுறான பிரின்சிபலை பாருங்கள். நாங்கள் ரெக்கார்டிங்கை வச்சுருக்கோம், வீடியோவே ரெக்கார்டிங் வச்சுருக்கோம். பிரின்சிபல் பிள்ளைய ரூமுக்குள்ளே கூட்டி போட்டு தடவுறான். இதே அவன்கிட்ட பிள்ளைய நான் போய் தடவிறையிலும் அவன்கிட்ட வீட்டுக்குள்ளே போய் அப்போ நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. நாங்கள் போய் தடவணும்னா எவ்வளோ கேள்வியை கேட்பீங்க. சும்மா ஒரு தூஷணம் பேசினாலே ஆவுண்டு ஓலை எழுப்புறீங்க. இந்த டாக்டர் செத்த புணத்தை விட மாட்டேங்கிறானா, அதுக்கும் ஆதாரம் வச்சு தான் இருக்கோம் நாங்கள். செத்த புணத்தை விட மாட்டேங்கிறான் டாக்டர், வித்து சுண்ணாம்பாக்கி காசு வரைக்கிறான்.
உயிரோடு இருக்கிறவனை விடுவானாடா? இதெல்லாம் இனங்கண்டு உடனே தூக்கி நெருப்பில் ஓட்டு விடுங்கடா. எத்தனை பல வருஷமாக கத்துறோம் நாங்கள். சோத்துக்கு பீய தின்னாதீங்க. இந்த மாதிரி விஷயத்தில் சோத்துக்கு பீய தின்னாதீங்க. கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு மாதம் முடிஞ்சால் சம்பளம் வருது, மரியாதைக்கு எடுங்க, மரியாதைக்கு உங்களுக்கு புள்ள ஊட்டிருக்கு, மரியாதையை வாழுங்க. சோத்துக்கு பீய தின்னாதீங்க. டாக்டரும் அப்படி தான் இருக்கீங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒழுங்காக வேலை பார்க்குறீங்களே, ப்ரைவேட்டில் ஹாஸ்பிட்டல்ண்டா நல்லா சூத்தை நக்குறீங்க, நல்லா சூத்தை நல்லா விரித்து பார்க்குறீங்க. டீச்சர்மாரும் அப்படி தான். ஸ்கூலில் ஒழுங்காக பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ப்ரைவேட்லண்டா நல்லா புழுத்துறீங்க வச்சு. ஒரு உண்டியலோட வச்சுருப்பீங்களே முன்னுக்கு, அதில் காசு ஓடுங்கண்டு. அதெல்லாம் ஒரு கேவலமாக தெரியுது. எப்படி கேவலமாக தெரியுது. நல்ல டீச்சர் மாதிரி நல்ல சார் மாதிரி இருக்காங்க. நான் அவங்கள சொல்லலை, இப்படி பண்ணுறாக்களை தான் நான் சொல்கிறேன். காசுண்டு காசிக்கு பீய தின்றீங்களே. 2 பிள்ளைகளுக்கு 2 ஸ்கூல் ஷூவை வேண்டி கொடுக்குறீங்களா? லட்சக்கணக்கில் ப்ரைவேட்டில் சம்பாதிக்கிறீங்க. ப்ரைவேட்டில் டாக்டர் மாதிரிலாம் எவ்வளோத்தை சம்பாதிக்கிறீங்க. ஒரு இல்லாத பிள்ளைகளுக்கு என்னத்தையும் கொடுக்குறீங்களா? தூக்கி மக்கள் பணம் அவ்வளோத்தையும் எடுத்து வாய்க்குள்ளேயும் ஓடுறீங்க. BMW காரும் அது இதுவும் எடுத்து ஓடுறீங்க. சரின்னு ஓடு உங்களை விட்டா என்ன வேலை பார்த்து தெரியுறீங்க? உங்களெல்லாம் காருக்குள்ளே வச்சு பெட்ரோல் ஊற்றி கொளுத்தணும். அப்படி தான் நீங்களாம் இந்த 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 நாடு திருந்து எப்படி போட்டானு எப்படி டாட்டாவுக்கு ஷோரூமுக்குள்ளே வச்சு டாட்டா ஷாப்புக்குள்ளே வச்சு எப்படி போட்டானு அப்படி போடணும். 10 பேரை போடணும். கண்டார ஓலி பூந்து போடணும். அப்போ தான் திருந்துவானது. இப்போ நைட் கிளப்பில் பொம்பளையில் கொண்டு வச்சு அனுபவிச்சிடலுமா, தொட்டுறேலுமா? எத்தனை பொம்பளையில் சீரழிச்சாங்க. எப்படி வெடி பொம்பளையில் எத்தனை எவ்வளோ பொம்பளையில் கொண்டு வச்சு எங்கெங்கெல்லாம் கொண்டு வந்து எப்படியெல்லாம் வச்சு அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. எப்படி வெடி? அப்படி தான் வைக்கணும். அதான் சரி. அது மாதிரி தான் இங்கே விடணும். ஆக்களுக்கு கள்ள புருஷனை வச்சுக்கிற டீச்சருக்கு முதல்ல வைக்கணும் நெத்தி போட்டுல வெடி. நீ பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சர், பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி இதைத்தான் நான் சொல்லி கொடுக்க. நீ பிரின்சிபல் பிள்ளைய ரூமுக்குள்ளே வச்சு தடவுறா. இப்போ உன்னை கொண்டு சும்மா அடைச்சி வச்சு சரி வருமா? உன்னை போடணும் நெத்தி போட்டுல. அப்போ தான் நீ திருந்துவாய். குந்தி திருந்து வீடியோ எடுக்கிறா. உன்னை போடணும். நீ எங்கே வேலை செய்கிறான்னு பார்த்து உன்னை வந்து தேடி வந்து போடணும். டாட்டா ஷாப்பில் போட்ட மாதிரி உன்னையும் போடணும். அப்போ தான் சரி. சோத்துக்கு பீய தின்றீங்கடா. மாதம் முடிஞ்சால் சம்பளம் தான் எடுக்கிறீங்க. இந்த பொழப்புக்கு கூட்டி கொடுத்து வச்சு வேலை பார்க்கலாம் மேடம்.